ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியாவும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம் கையில் வந்து அடிபட்டு இருக்குது, நீ போயிட்டு ஆஃபீஸில் வந்து எப்படி வந்து வேலை செய்வ, நீ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போக தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ஜானகி வந்து சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. அந்த இடத்துல இந்த பைரவியுமே பார்த்தீங்கன்னா, ஏன் கௌதம் நானெல்லாம் வந்து ஆஃபீஸ் போகிறப்ப வந்து பார்த்துக்க மாட்டேனா, நான் வந்து போகவா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இல்லை தேவையில்லை, நானே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த பைரவி வந்து கிட்ட வந்து நம்முடைய கௌதம் வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் வந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானு வந்து இல்லை கௌதம் முன்னு வந்து ஆஃபீஸ்க்கு என்னால் வந்து அனுப்பவே முடியாது, அப்படி அது எவ்வளோ முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலும் அது வந்து தள்ளி போடு அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இல்லை அதெல்லாம் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய ஜானகி கிட்ட நம்ம கௌதம் வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி வராருங்க. இறங்கி வந்து நம்முடைய கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் வந்து கார்த்திக் ஒரு நிமிஷம் நில்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்திக் பார்த்திங்கன்னா நின்றதுமே பார்த்திங்கன்னா, ஆனால் கொஞ்சம் கூட வந்து நம்முடைய இலக்கியா கௌதம் கிட்ட வந்து பேச வந்து விருப்பம் இல்லைங்க. அதுக்காக நம்முடைய கௌதம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திக் இன்றைக்கி வந்து மைசூர்லேருந்து வந்து கிளைண்ட் வந்து வராங்க, அவங்கக்கிட்டலாம் முக்கியமான ஃபைலெல்லாம் சைன் பண்ண வேண்டியது இருக்குது, சைன் போட்டுட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற டீலெல்லாம் வந்து என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி, நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய கார்த்திக் வந்து சைலண்ட்டாகவே வந்து இருக்காங்க. சைலண்ட்டாக இருந்த கார்த்திக் கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வந்து வராதனால பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானு வந்து கேட்குறாங்க, என்ன கார்த்திக் உன் அண்ணன் வந்து பேசிக்கிட்டே இருக்கான், நீ எதுக்காக வந்து மரம் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன, நான் எதுக்காக போகணும், அவங்கவுங்க வேலையை வந்து அவங்கவுங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நம்முடைய கௌதமுக்கு நம்ம இலக்கியம் பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து செய்யாத காரியமே இல்லை, ஏகப்பட்ட காரியங்களை வந்து நம்ம கார்த்திக் லைஃப்காக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கௌதமும் இலக்கிய பண்ண ஒரு சின்ன தப்பை வந்து இப்படி வந்து மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய கௌதமும் நம்ம இலக்கியம் வந்து கார்த்திக் வந்து இந்த அளவுக்கு வந்து வெறுக்கிறாரு. நாளை பின்ன வந்து இவருக்கு ஒரு உதவினா நம்முடைய கௌதமும் இலக்கியம் வந்து செய்ய வைப்பாங்க சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம கார்த்திக்னா ஓடி போய் வந்து செய்வாங்க. இதை கூட நம்ம கார்த்திக் வந்து புரிஞ்சுக்காத பார்த்திங்கன்னா முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானியுமே பார்த்திங்கன்னா கார்த்தி நம்மளுடைய கௌதம் கிட்ட, கௌதம் நீ வந்து போவேனாடா அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி நான் மட்டும் போகல, இலக்கியாவுமே வந்து நான் கூட தானே வந்து கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் ஜானிக்கு வந்து தைரியம் தராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா போங்க, யாராவது வந்து ரவுடி இது வந்துட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தையும் வந்து நம்முடைய ஜானி வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. இதுக்காக இப்போ கூட இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இருப்பாங்க, வருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பைரவி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உன் வேலை வேணும் அதை மட்டும் பாரு பைரவி, நீ தேவையில்லாத வந்து பேசாத அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பி போக போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.